புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக என்று. அப்படியே அன்பு பிள்ளைகள் இந்த இன்ஸ்டாகிராமிலே பொருத்தி போடுகிறீர்கள் புரட்சி தீயை, பற்றி எரிகிறது நாடெங்கிலும். இதுதான் வரலாற்றில் இப்படித்தான் என் அன்பு பிள்ளைகளே பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் எதிர்கால இந்த தாயகத்தை எழுச்சியும் புரட்சியுமாக வலிமையான வளமையான ஒரு தமிழ் சமூகமாக ஒரு நாடாக படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய உணர்வை உங்களுடைய பதிவு செய்தது, அந்த ஆதரவை பதிவு செய்தது ஒரு மாற்றத்திற்கான தீ, ஒரு புரட்சி தீ பற்றி பரவ தொடங்குகிறது என்று பார்க்கும்போது உங்களுக்கு முன்னவன், உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் என்கிற முறையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பெருமையும் தருகிறது. முன்னை விட பன்மடங்கு உற்சாகமாக களத்திலே வேலை செய் ஓடு இலக்கை நோக்கி என்று துரத்துது உங்களுடைய உணர்வும் அந்த அன்பும். அதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும். நம்ம ஒரு வாக்கால் மாற்றிட முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய மகத்தான புரட்சியை செய்யலாம். மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வலிமைமிக்க ஆயுதம் வாக்கு தான். நம்மக்கிட்ட இருக்கிறது உழைப்பு மட்டும்தான். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கடுமையான உழைப்புங்கிறாங்க. அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்கோம். வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியும் அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். வணக்கம்.